நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிறப்பு ஆசிரியர்களுக்கான தேர்வு பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. தேர்வு பட்டியல் அப்படின்னு சொன்னால் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் இல்லை, செலெக்ஷன் லிஸ்ட். அதாவது 26/7/2017 சிறப்பு ஆசிரியர்களுக்கான எக்ஸாம் வச்சாங்க. அந்த எக்ஸாமில் செலெக்ஷன் லிஸ்ட்டு, அவங்களுக்கு உண்டான செலெக்ஷன் லிஸ்ட்டு, அதாவது விடோ சர்டிஃபிகேட்டு, தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் ஒப்படைக்காதவங்க அதில் இருந்தே செலெக்ஷன் லிஸ்ட்டு கொஞ்சம் பேருக்கு விட்டுருக்காங்க. சரிங்களா? இப்போ போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கான பட்டியல் இல்லை. அவங்களுக்கு ஊதிய உயர்வோட சரிங்களா, அவங்களுக்கு இல்லை. அவங்களுக்கு ஊதிய உயர்வு பார்ட் டைம் டீச்சருக்கு அவங்களுக்கு ஊதிய உயர்வோட நிறுத்திருக்கிறாங்க. இப்போ அந்த டிராயிங்கு, தையல், மியூசிக்கு இவங்களுக்கு உண்டான 2017 தேர்வு எழுதினவங்களுக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? நண்பர்கள் யாராவது இருந்தால் டிஆர்பி வெப்சைட்டில் போய் பார்த்துக்கோங்க, செலெக்ஷன் ஆகிருக்கிறவங்க. சரிங்களா? ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் நண்பர்களே. அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், நம்பிக்கையோடு இருங்க. டெட்டு பாஸ் பண்ணவங்களுக்கு அடுத்தது கட்டாயம் வரும். சரிங்களா? என்ன சார் இப்படியே சொல்லிகிட்டே இருக்கீங்க? எல்லா பணியும் தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டு தான் இருக்குது. அதற்கான செயல்பாடுகள் தான் ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் ப்ராசஸ் ஆயினுமே இருக்குது. அரசுக்கு இப்போ காலகட்டம் போட்டாகணுங்கிற காலகட்டம். சரிங்களா? நம்பிக்கையோடு இருங்க. உடனடியான தகவலை பப்ளிஷ் பண்ணுறேன். சரிங்களா? யாரும் அவநம்பிக்கையோடு இருக்காதீங்க. சரிங்களா? கெட்ட எண்ணம் பிடிச்சவங்க கெட்ட எண்ணம் பிடிச்சிட்டே இருக்கட்டும். தடை போடுன்னு நினைக்கிறவங்க தடை போடுன்னு நினைக்கட்டும். நண்பர்களே, அடுத்தடுத்து அறிவிப்புகள் வந்து கொண்டே இருக்கும். கவலைப்படாதீங்க யாரும். அமைச்சர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நமக்கான பணி கட்டாயம் கிடைக்கும். இன்னும் சில தினங்களில் வெளிவந்துடும். சரிங்களா? ப்ராசஸ் எல்லாம் நடந்துட்டு தான் இருக்கும். எந்த சந்தேகமும் பட வேணாம் யாரும். சரிங்களா? எதிர்வினை கருத்து புரியுறவங்க வராது, அப்படி இருக்காது, இப்படி இருக்காது, நெகட்டிவ் தாட்ஸே வேண்டாம். உங்கள் எண்ணம் தான் வலிமை. சரிங்களா? நல்லா தெரிஞ்சுக்குங்க. இது தேர்தல் நேரம். இந்த இதுன்ட்டு இல்லை, ஏன்னா அதிகப்படியான பணியிடங்கள் நிரப்ப போகிறது நம்ம டெட்டு பாஸ் பண்ணவங்களுக்கு தான். பணியிடம் அதிகமாக நிரப்ப போகிறது இதில் தான். எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நிரப்ப சொல்லி நிரப்பிக்கிட்டே வராங்க, எல்லாம் டைரக்டாகவே. சரிங்களா? அதனால் தளர்வு அடைய வேண்டாம். டெட்டு பாஸ் பண்ணவங்களும் தொடர்ந்து கோரிக்கையை தினந்தோறும் எந்தெந்த வகையில் அரசுக்கு அனுப்ப முடியுமோ அந்தந்த வகையில் அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. அரசு கவனிச்சுக்கிட்டு தான் இருக்குது. சரிங்களா? அராஜகம் பண்ணுறவங்களுக்கு யாருக்கும் கிடையாது. அன்பாக போகிறவங்களுக்கு மட்டும்தான் கோரிக்கை மனு போய்கிட்டே இருக்குது. போராட்டம் யாரும் டெட்டு பாஸ் பண்ணவங்க, அதாவது எதிர்வினையாக எதுவும் புரியல. சரிங்களா? அமைதியான முறையில் அமைச்சர்கிட்டயோ அரசுகிட்டயோ கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. கட்டாயம் நிறைவேறும். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வந்த அடுத்த செகண்டே உங்களுக்கு மெசேஜ் வரும். சரிங்களா? நன்றி நண்பர்களே.